சென்னை ராயபுரத்தில் அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தலைமை வகித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம். முன்பு பாஜகவுடன் தோழமையோடு தான் இருந்தோம். ஆனால் எங்கள் தலைவர்கள் குறித்து தவறாக பேசிய பிறகு பாஜகவுடன் கூட்டணி முறித்துக் கொண்டோம். மேலும் திமுக, பாஜக தவிர எந்த கட்சிகளோடு வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணி அமைக்கும் என்று பேசினார். ஈனப்பிறவி, அந்த ஈனப்பிறவி ஒரு தலைவர் பறந்து அழைச்சு பிரபலமாகும்போது ஈனப்பிறவிக்கு இந்த ஈனப்பிறவி தலைவர் விமர்சனம் செய்வது என்பது அது கருணாநிதி நம்பரா தலைவர் இவர் யார் இது ஊசி. அதனால அந்த ஈனத்துறை எப்படி நாங்க பதிலடி கொடுப்போமோ இதோட நிறுத்தினா நல்லது. இல்லைன்னா ராஜாவை பொறுத்தவரை ஓரளவு செருப்படியும் தொடர்பதாகவும் எங்க மதுரையிலே போதும் அவருக்கு. நீலகிரியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வெல்வது 100% உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மேல் மக்கள் கடும் கோபத்தில் இருக்கின்றனர் என்றும் பேசினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் பாடுபட்ட ஒரு தலைவர், மக்களால் போற்றுகின்ற தலைவர், மக்களால் தெய்வமாக போற்றுகின்ற ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை கேவலமாக பேசுவது, நான் அவரை மதிக்கிறது இல்லை, இப்படி பேசுகிற ஒரு தலைவரை யாராவது மக்கள் மதிப்பார்களா? மக்கள் அதனாலதான் மக்களுக்கு பயந்துட்டு அவர் நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் தொகுதி மாறுவாரா இல்லை தேர்தலையே நிற்க போறது இல்லையோ யாருக்கு தெரியும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொண்டார். பின்னர் தச்சூர் சாலையில் அமைக்கப்பட்டு இருந்த மேடையில் பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையினரின் ஊதியம் இரட்டிப்பாக்கப்படும், பணி நேரம் 8 மணி நேரமாக சட்டமாக்கப்படும் என்று உறுதியளித்தார். காவல்துறையை பார்த்து கை ஓங்கியவனுக்கு கை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்திலே நேர்மையும் நாணயமும். அதனால இந்த காவல்துறை நண்பர்கள் இருக்கும் பொழுது எண் மக்கள் யாத்திரையில இன்னொன்னு நாங்க சொல்றோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2026ல இன்னைக்கு என்ன சம்பளம் நீங்க வாங்குறீங்களோ முதல் நாள் முதல் கையெழுத்து இரட்டிப்பு செய்வோம். முதல் நாள் முதல் கையெழுத்து காவல்துறையினுடைய சம்பளம் என்னங்க? 30 நாள் வேலை பார்த்து 18 மணி நேரம் வேலை பார்த்து எந்த குழந்தை? அதுலதான் சில பேர் தவறு செய்யலாம். லஞ்சம் அங்கதான் வருது. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ரூபாய் 14.30 கோடி மதிப்பீட்டில் புதிய காவல் நிலையம் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு ஆகியோர் பணிகளை துவக்கி வைத்தனர். இவர்களுடன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி, மதுசூதனன், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் சமயமூர்த்தி, செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மிக விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும், விலை குறைவான தரமான உணவுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த பணிகளை நிறைவேற்றுகின்ற வகையில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் நானும், மாவட்டத்துடைய அமைச்சர் என்ற வகையில் அருமையண்ணன் தாமு அன்பரசன் அவர்களும், இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் வரலட்சுமி மதுசூதன் அவர்களும், எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சமயமூர்த்தி அவர்களும், எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும், இந்த மாவட்டத்துடைய காவல்துறை ஆணையாளர் அன்பிற்கினிய அமல்ராஜ் அவர்களும் ஒருங்கிணைந்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உட்பட அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற பணியில் முழு நேரமும் ஈடுபட்டு வருவதை ஊடகத்துறையினர் நன்றாக அறிவீர்கள். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள AFT பாஞ்சாலையில் நடிகர் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் படப்பிடிப்பு நடைபெறும் AFT பாஞ்சாலை வாயிலில் விஜயை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவிந்தனர். ரசிகர்கள் குவிந்ததை அறிந்த நடிகர் விஜய் படப்பிடிப்பு வாகனத்தின் மீது ஏறி ரசிகர்கள் முன்பு கையசைத்தார். தொடர்ந்து அவரது செல்போன் மூலம் செல்ஃபி எடுத்துக்கொண்டு தனது பாணியில் ரசிகர்களுக்கு முத்தமிட்டு மீண்டும் படப்பிடிப்புக்கு சென்றார். இதனால் ரசிகர்கள் அனைவரும் உற்சாகம் அடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.